ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்செட் மேத்தமெட்டிக்ஸ் 2018 கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின்குள்ள போகலாம். ஓகே, the matrix A equal to 1 by root 3 of 1 1 plus I 1 minus I minus 1 is. ஸோ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து இந்த மேட்ரிக்ஸ் ஆன்சர்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக்னா என்ன? சிமெட்ரிக்னா என்னது? நமக்கு வந்து ரியல் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? ஒரு ரியல் மேட்ரிக்ஸ் நல்லா வச்சுக்கோ, ஒரு ரியல் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஏ ரியல் மேட்ரிக்ஸ்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்லேஷன் கொடுப்போம். அது அப்படி வந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஆனா இது ரியல் மேட்ரிக்ஸ் தான். பட் நமக்கு இங்க இருக்கிறது என்னது? ஒரு காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த ரியல் வேலிட் மேட்ரிக்ஸ் அது ரியல் நம்பர்ஸ் இருக்க மேட்ரிக்ஸ் இருந்தால் தான் நம்ம சிமெட்ரிக் செக் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருந்தால் கண்டிப்பா சிமெட்ரிக் வராது. ஓகேங்களா? தென் ஐடென்டிட்டினா எப்படி இருக்கும்? எனக்கு டயகனல் மெயின் டயகனல் மட்டும் 1 இருக்கும், மற்ற எலமெண்ட்ஸ் ஜீரோஸ் இருக்கும். பட் இங்க எனக்கு அப்படி இருக்குங்களா? டயகனல் மெயின் டயகனல் இருக்கு 1 மைனஸ் வந்திருக்கு, அதே மாதிரி மற்ற ஜீரோஸா இல்லை, அப்போ கண்டிப்பா ஐடென்டிட்டியே வராது. ஸோ எய்தர் எட்மிஷனா இருக்கலாம் இல்லைன்னா யூனிட்டரியா இருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் யூனிட்டரினா என்ன? யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ நம்ம யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னு சொன்னா A times A star equals A times A star equals A star A equals identity. A starனா என்னன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். A starனா ஒன்றும் இல்லை, A ஸ்டார்னா காஞ்சுகேட் டிரான்ஸ்ஃபர். அதாவது கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸை நம்ம காஞ்சுகேட் எடுத்துட்டு தென் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை தான் வந்து ஏ ஸ்டார்னு டினோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து யூனிட்டரி கண்டிஷன். ஓகேங்களா? ஏன் மேட்ரிக்ஸ் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் யூனிட்டரி சொல்லுவோம். எர்மிஷன்னா என்னது? எர்மிஷன்னா ஏ ஸ்டார் ஈக்குவல் சி. ஓகேங்களா? அதாவது காஞ்சுகேட் ஒரு மேட்ரிக்ஸ் காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது கிவன் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா போயிடும். ஓகேங்களா? இந்த யூனிட்டரி எர்மிஷனா ஒன்லி ஃபார் காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்க காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு ஏக்கு பிறகு அது எர்மிஷன். அதே மாதிரி இந்த ஏ இன்டு ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் இன்டு ஏ பண்ணீங்கன்னா ஐடென்டிட்டி வருதுன்னா அது யூனிட்டரி. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இப்போ வந்து இது ரெண்டுத்துல எது ஆன்சர் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஏ என்னது? ஏ வந்து நான் கிவன் எழுதிக்கிறேன் 1 by root 3 ஆஃப் 1 1 1 plus I 1 1 minus I minus 1. ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா டைரக்டா ஏ ஸ்டார் ஒரே ஸ்டெப்ல போட்டா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் நான் காஞ்சுகேட் எடுத்துக்கிறேன், தென் அதை வந்து நான் டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கிறேன். ஸோ காஞ்சுகேட் எடுத்தா என்ன ஆகும்? உங்களுக்கு இப்போ ஏ பிளஸ் ஐபின்னு இருக்குன்னா அதை நம்ம காஞ்சுகேட் எடுத்தோம்னா ஏ மைனஸ் ஐபி, அதாவது அந்த இமேஜினரி வேல்யூக்கு மட்டும் பிளஸ் இந்த மைனஸ் கூட மைனஸ் தான் பிளஸ் பண்ணுவீங்களா? அதுதான் பண்ண போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 இங்க வந்து 1 பிளஸ் ஐ இருக்கு, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 மைனஸ் ஐ. நெக்ஸ்ட் இங்க 1 மைனஸ் ஐ இருக்கு, ஸோ 1 மைனஸ் ஐ எடுத்து 1 பிளஸ் ஐயா மாறிடும், தென் மைனஸ் 1. ஸோ இதுதான் இப்போ ஏக்கான காஞ்சுகேட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த காஞ்சுகேட் மேட்ரிக்ஸ் நம்ம டிரான்ஸ்ஃபர் எடுக்கணும். ஸோ இதை டிரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும்னா 1 by root 3. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலம் மாறிடும், செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலம் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் என்னோட ஏ ஸ்டார். ஓகேங்களா? இது ஏ ஸ்டார். நீங்க நல்லா பாருங்க, இந்த ஏ ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஏ ஸ்டார் வந்து ஏக்கு ஈக்குவலா இருக்கு, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எர்மிஷனா அப்படின்னு டவுட் வரும். பட் நான் என்ன சொல்றேன்னா நீங்க எதுக்கு யூனிட்டரியும் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ்னால மேபி நம்மளுக்கு வந்து எந்த ஆன்சர் நம்ம கரெக்டா சொல்லணும், ஏன்னா எர்மிஷன் வந்துருது. சப்போஸ் யூனிட்டரி எக்ஸிஸ்ட் நம்ம யூனிட்டரி தான் சொன்னோம், ஏன்னா வந்து இங்க எர்மிஷன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் ஏவும் ஈக்குவல். பட் யூனிட்டரி என்ன பண்ணுதுன்னா ஏ இன்டு ஏ ஸ்டார் பண்ணாலும் ஏ ஸ்டார் இன்டு ஏ பண்ணாலும் ஐடென்டிட்டி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஏ பதிலாக இந்த நம்ம ஈக்குவல் வரதை விட நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஐடென்டிட்டி வந்துச்சுன்னா நம்ம யூனிட்டரி தான் சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஏன்னா வந்து செட் எக்ஸாம்ல இது மாதிரி தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ண ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு ஆன்சர் இருக்க மாதிரி தெரியும். ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது உங்களுக்கு மோர் ப்ரிசைஸா இருக்குமோ நீங்க அதுதான் சூஸ் பண்ணும். ஓகேங்களா? சரி, நம்ம யூனிட்டரி செக் பண்ணுவோம். சப்போஸ் யூனிட்டரி வரல அப்படின்னா நம்ம எர்மிஷனே வந்து ஆன்சர் எடுத்துப்போம். இல்லைன்னா நம்ம யூனிட்டரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற டைம்ல நம்ம யூனிட்டரி தான் ஆன்சரா சொல்லணும். ஓகேங்களா? சரி, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா யூனிட்டரி கண்டிஷன் செக் பண்ணுறது ஏ இன்டூ ஏ ஸ்டார் போறேன். ஸோ ஏ இன்டூ ஏ ஸ்டார் போறோம் 1 by root 3 ஆஃப் 1 1 plus I
1 minus I minus 1. ஸோ அதே மாதிரி 1 by root 3 1 minus I, sorry, 1 plus I and 1 minus I minus 1. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 by root 3 வந்து என்ன ஆகிடும் 1 by 3 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் into first column 1 into 1 1 then plus 1 plus I times 1 minus I. Then first row into second column. So 1 into 1 plus I, 1 plus I. Then 1 plus I into minus 1. So minus 1 minus I. Okay, then 1 minus I into 1, 1 minus I. Then minus 1 into 1 minus I. 1 into minus 1 into 1 வந்து minus 1. Minus 1 into minus I வந்து plus I. So second row into second column. 1 minus I into 1 plus I. Then minus 1 into plus 1. ஓகேங்களா? சரி, minus 1 into minus 1 வந்து plus 1. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்க 1, இதுக்கு ஆக்சுவலி இங்க 2 இது இருக்கு. a plus ib into a minus ib வந்து என்னது a square plus b square சொல்லுவாங்க. இல்ல எனக்கு அது ஞாபகம் இருக்காது அப்படின்னா நீங்க இப்படி நான் வச்சுக்கலாம். a plus ib into a minus ib என்ன பண்ணுவோம் நம்ம a square minus ib the whole square. நம்ம பேசிக் அல்ஜிப்ரா ஃபார்முலா a plus b into a minus b னா a square minus b square இல்லையா? அதே தான் பண்ணுங்க. b க்கு பதிலா ib இருக்கு. ஸோ a square b square I square வந்து என்னது minus 1. ஸோ minus 1 into minus plus சிம்பிள் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனால எனக்கு 1 ஓகேங்களா 1 plus 1 ஓகேங்களா 1 plus 1 இதுதான் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ ஆல்ரெடி 1 இருக்கு. 1 a ஸ்கொயர் வந்து a க்கு பதிலா 1 இருக்கு. ஸோ 1 ஸ்கொயர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயோட ஐக்கு பக்கத்தில் என்ன கான்ஸ்டன்ட் இருக்கு 1 தான் இருக்கு. ஸோ அதோட ஸ்கொயர். ஸோ ஐ கேன்சல் 1 minus 1 கேன்சல் ஆகிடும். ஸோ 0. அதே மாதிரி இங்கேயும் ஐ கேன்சல் minus 1 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இதுவும் 0. அதே மாதிரி இதுவும் அதே பாருங்க a plus ib into a minus ib ஃபார்ம் இருக்கு. ஸோ இதுவும் 1 plus 1 plus 1. ஸோ இப்போ நீங்க இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 1 by 3 of 1 plus 1 plus 1 3 0 0 3. ஓகே, இப்போ நீங்க 3 மட்டும் காமனா வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன உனக்கு 3 வெளியே போயிடும். ஸோ 3 by 3 வந்து 1 ஆயிடும். ஸோ உள்ள எனக்கு என்னன்னா 1 0 0 1. இப்போ எனக்கு இது எதுக்கு ஈக்குவல்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவல். ஓகேங்களா? யூனிட்டரி கண்டிஷன் எது a ஸ்டார் ஈக்குவல்ஸ் a ஸ்டார் a ஈக்குவல்ஸ் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? நம்ம a ஸ்டார் வந்து ஐடென்டி ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டோம். வாட் அபவுட் a ஸ்டார் இன்டு a ஸ்டார் ஏவும் ஐடி ஈக்குவல் ஆகும். ஏன் சொல்றேன்னா இங்க எனக்கு பாத்தீங்கன்னா a மேட்ரிக்ஸும் a ஸ்டார் மேட்ரிக்ஸும் சேமா இருக்கு. ஸோ a இன்டு a ஸ்டார் பண்ண ஐடென்டி வந்தாலும் அதே மேட்ரிக்ஸ் நம்ம திருப்பி சேமா தான் மட்டும் போகும். ஏன்னா பாருங்க ஏவும் a ஸ்டார் ஈக்குவலா இருக்கு. எப்படி பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வந்து ஐடென்டி தான் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுபடி பாத்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எர்மிஷனும் இருக்கு யூனிட்டி வருது. பட் ஆனா எர்மிஷன் வந்து ஏ ஸ்டார் ஈக்குவல் ஏ மட்டும் தான். பட் இங்க என்ன பாத்தீங்கன்னா நீங்க கம்யூனிட்டிவ் இருக்கு ஏ இன்டு ஏ ஸ்டார் சரி ஏ ஸ்டார் இன்டு ஏனால ஐடி வருது. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா இங்க யூனிட்டரி தான் வந்து மோர் ப்ரிசைஸா இருக்குனால நம்ம யூனிட்டரி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷன் எதுனா இருந்ததுன்னா எப்படினாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதிலேயே நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.